ஹாய், இன்றைக்கி லஞ்சுக்கு சப்பாத்தியும் மட்டன் எலும்பு குழம்பும் தான் செஞ்சுருந்தேன். இந்த எலும்பு குழம்பு செய்கிறதுக்கு குக்கரில் 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 3 தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா பேஸ்ட் பதத்துக்கு வதங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட காய் சேர்த்துக்கிறேன். கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். காய்கறி இல்லாமல் ஒரு எலும்பு மட்டும் போட்டு செய்யலாம். காய்கறியோடு சேர்த்து செய்யும்போது இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும். காய்கறியை சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் கழுவி வச்சுருக்கிற எலும்பையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து மூடி போட்டு 6 விசில் விட்டு தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ மிக்ஸி ஜாரில் 2 பீஸ் தேங்காய், 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 துண்டு பட்டை, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் கசகசா, 10 முந்திரி பருப்பு சேர்த்து நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ கொதிக்கிற குழம்புல நம்ம அரைச்சி வச்சுக்க தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு அதோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சம் மல்லித்தலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான எலும்பு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு